அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. ஆண்டவர் பலியின் ஆலயமா அனைவரும் வாருங்களே, இறையாட்சியின் மாட்சியின் ஆனந்த பொங்கிட அன்புடன் வாருங்களே. ஆலயம் திறந்தது ஆண்டவர் பலியின் அனைவரும் வாருங்களே, இறையாட்சியின் மாட்சியில் ஆனந்த பொங்கிட அன்புடன் வாருங்களே. நன்றியோடு பாடிடுவோம், நன்றி கூறி பாடிடுவோம், நன்றியோடு கூடிடுவோம், நன்றி பாடல் பாடிடுவோம். ஆலயம் திறந்தது ஆண்டவன் பலியினில் அனைவரும் வாருங்களே, இறையாட்சியின் மாட்சியில் ஆனந்த பொங்கிட அன்புடன் வாருங்களே. இத்தனை ஆண்டுகளாக இறைவனின் அருள்பொழிவாக இருந்ததை நாம் கண்டோம், இணைந்தே நாம் வாழ்வோம். இத்தனை ஆண்டுகளாக இறைவனின் அருள்பொழிவாக இருந்ததை நாம் கண்டோம், இணைந்தே நாம் வாழ்வோம். இறைவன் அழைத்த இந்த நாளிலே இதயம் மகிழ்ந்திருப்போம், இறைவன் அழைத்த இந்த நாளில் இதயம் மகிழ்ந்திருப்போம். நன்றியோடு கூடிடுவோம், நன்றி பாடல் பாடிடுவோம், நன்றியோடு கூடிடுவோம், நன்றி பாடல் பாடிடுவோம். ஆலயம் திறந்தது ஆண்டவர் பலியின் அனைவரும் வாருங்களே, இறையாட்சியில் மாட்சியில் ஆனந்த பொங்கிட அன்புடன் வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, கோடி புனிதம் செய்யும் பதுவை அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருத்தலத்தின் அதிபர் பெயராலும் இங்கு பணி செய்கின்ற அனைத்து குருக்கள் பெயராலும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைய நாள் உயிர்த்த அந்த காலத்தின் 3வது செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு நம்முடைய நம்பிக்கையை மீண்டும் சீர்தூக்கி பார்க்க நமக்கு சவால் விடுக்கின்றன. இந்த திருப்பலிக்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே ஏதோ சில எண்ணங்களோடும் ஏதோ சில கருத்துக்களோடும் இறைவனிடம் நாம் எதையோ வேண்டும், எதையோ கேட்க வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தோடும் இங்கு கூடியிருக்கிறோம். நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பல விதமான கருத்துக்கள் இருப்பதை நாம் அறிவோம். அவை அனைத்தையும் ஆழ்ந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இறைவன் முன் நாம் வைப்போம். இறைவன் புனித அந்தோனியார் வழியாக நமக்கு இந்த நம்முடைய கருத்துக்களை எல்லாம் கேட்பார், அதற்கு தேவையானவற்றை அவர் செய்வார் என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் இந்த திருப்பலியில் நுழைவோம். இந்த திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கேற்க
நம்முடைய குற்றம் குறைகள் அதற்கு தடையாக இருந்தால் இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தண்ணீராலும் தூய ஆவியாராலும் மறுபிறப்படைந்தவர்களுக்கு விண்ணக ஆட்சியின் நுழைவாயிலை திறந்து விடுகின்றீ. உம்மடியார்கள் மீது நீர் பொழிந்துள்ள அருளை பெருக செய்தருளும். அதனால் அவர்கள் பாவங்கள் அனைத்திலிருந்தும் தூய்மை பெற்று உமது பரிவிரக்கத்தால் எவ்வித வாக்குறுதிகளையும் இழக்காதிருப்பார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 51 அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது: திமிர் பிடித்தவர்களே, இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரைப் போல நீங்களும் தூய ஆவியாரை எப்பொழுதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன் அறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாக தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைப்பிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்பொழுது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் எனும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே,
எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழங்கால் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஸ்தேவானை கொலை செய்தவருக்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது கையில் இன்னுயிரை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாரையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆமென். கற்பாரையும் கோட்டையும் நீரே, உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறேன். உமது பேரன்பில் நான் களி கூறுவேன், அக்களிப்பேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். உமது முகத்தின் மொழி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். மனிதரின் சூழ்ச்சி நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையில் மறைப்பினுள் வைத்துள்ளீர். நாவுகள் கிளப்பும் பூசலி நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றீர். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவர்
பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறை நூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல. வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய 2 வாசகத்தின் பின்னணியிலே ஓரிரு கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விழைகின்றேன். இன்றைய நற்செய்தியின் துவக்கத்திலே நாம் சிலர் இயேசுவை பார்த்து சில கேள்விகளை எழுப்புகிறார்கள். நீர் விண்ணிலிருந்து வந்தவர் என்பதற்கு அரும் அடையாளங்களை அல்லது அரும் செயல்களை கேட்கிறார்கள். இயேசுவுக்கு இது புதிய கேள்வி அல்ல. அவருடைய வாழ்நாள் முழுவதும் இந்த கேள்வியை அவர் சந்தித்திருக்கிறார். அவர் விண்ணிலிருந்து வந்தவர், அவர் இறைவனுடைய மகன் என்ற அந்த ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் அவ்வப்பொழுது எழுப்பிய ஒரு கேள்வி இதுதான். நீர் என்ன அறிகுறி எங்களுக்கு காட்டுகிறீர்கள்? எந்த அரும் அடையாளத்தை எங்களுக்கு காட்டுகிறீர்கள்? எந்த அரும் செயலை எங்களுக்கு செய்து நீர் விண்ணிலிருந்து வந்தவர், இறைவனுடைய மகன் என்று எங்களுக்கு கூறுகிறீர்கள் என்று அந்த கேள்வியை கேட்பார்கள். சில சமயங்களிலே இயேசு அவர்களுக்கு பதிலளிப்பார். சில சமயங்களிலே இயேசு அவர்களை கடிந்து கொள்வார். சில சமயங்களிலே இயேசு அவர்களுடைய அவிசுவாசத்தை, விசுவாச இன்மையை பார்த்து வருத்தப்படுவார். அவிசுவாசிகளை என்று கூட சொல்லுவார். இந்த தலைமுறை விசுவாசம் இல்லாத ஒரு தலைமுறையாக இருக்கிறது என்று கூட அவர்களை கண்டித்துக் கொள்வார். ஆனால் இயேசுனுடைய அந்த ஒரு வாழ்க்கையை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது, துவக்கத்திலிருந்தே இயேசு அரும் அடையாளங்களை கொடுத்திருக்கிறார், அரும் செயல்களை செய்திருக்கிறார். இதுதான் உண்மை. நற்செய்தியை, அதாவது புதிய ஏற்பாட்டை படித்தவர்கள் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் இருப்பார்கள். கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை இரசமாக மாற்றிய அந்த தருணம் முதல் பார்வை அற்றவர்களுக்கு பார்வை அளித்தல், நடக்க முடியாதவர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு சக்தியை தருதல், உடல் நலம் குன்றியவர்களுக்கு
குணமளித்தல், தொழுநோயாளர்களுக்கு சுகமளித்தல், ஏன் இறந்தவர்களை உயிர்ப்பித்தல், இப்படியாக எண்ணற்ற புதுமைகளை இறைமகன் இயேசு செய்தார் என்பது நம்முடைய புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்ற நிகழ்வுகள். இவர்கள் இந்த கேள்வியை கேட்டார்கள் அல்லவா, நீங்கள் இறைவனிடமிருந்து வந்திருக்கிறீர், விண்ணிலிருந்து வந்திருக்கிறீர் என்பதற்கு அரும் அடையாளங்களை காட்டுங்கள், அரும் செயல்களை காட்டுங்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டார்கள் அல்லவா. அவர்கள் கூட அவர் செய்த அந்த புதுமைகளை பார்த்திருப்பார்கள் அல்லது கேட்டாவது இருப்பார்கள். அப்படி கேட்டும் பார்த்தும் இருந்த அந்த ஒரு நபர்கள் இயேசுவிடம் மீண்டும் அரும் அடையாளங்களை கேட்கிறார்கள், அரும் செயல்களை செய்ய கேட்கிறார்கள். இதில் எனக்கு எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. ஏனென்றால் இயேசுவோடு 3 ஆண்டுகள் உண்டு உறங்கி நெருக்கமாக உறவாடிய அவருடைய சீடர்கள் கூட அவரை முழுமையாக நம்பினார்களா என்று நமக்கு தெரியவில்லை. இதுதான் யதார்த்தம். ஒருவர் அவரை காட்டிக் கொடுத்தார், மற்றவர்கள் அவரை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இயேசுவில் மேல் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் இத்தகைய செயல்கள் நடைபெற்றிருக்குமா என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். இயேசு உயிர்த்த பிறகு பலமுறை தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்து அந்த காட்சியின் மூலமாக அவர்களுக்கு திடமளிக்கிறார், அவர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார், அவர்களுடைய விசுவாசத்திற்கு ஒரு அடித்தளம் கொடுக்கிறார், அவர்களுடைய விசுவாசத்திற்கு ஒரு சக்தியை தருகிறார். இந்த சக்தியை அவர்கள் கொடுத்த பிறகு அவர்கள் மாறுகிறார்கள். ஆனால் அதை கொடுப்பதற்கு முன்னால் அவர்களிடம் இந்த சந்தேகமும் மன கலக்கமும் இருந்ததை நாம் பார்க்கிறோம். சென்ற வாரம் நாம் தோமாவை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். தோமா, நான் அவருடைய விழாவில் என்னுடைய கையை வைத்து அவருடைய காயங்கள் என்னுடைய கையை வைத்து நான் பார்த்தால் ஒழிய தொட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னார். அவர் மட்டுமா சந்தேகப்பட்டது? ஏறக்குறைய அங்கு இருந்த எல்லா சீடர்களுமே ஒரு சந்தேகத்தோடும் மனக்கலக்கத்தோடும் இயேசுவை பார்த்தார்கள். இயேசு அவர்களுடைய மத்தியிலே வந்து உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று சொன்ன அந்த ஒரு நேரத்திலே அவர்கள் அச்சத்தால் அவர்கள் மனம் கலங்கி இருந்தது. அவர்கள் அந்த 4 சுவர்களுக்குள் தங்களை அடைத்துக் கொண்டு பூட்டி கொண்டு இருந்த அந்த ஒரு நேரத்திலே அவர் வந்து நிற்கிறார். அதை அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள், அதே சமயத்தில் அச்சத்தோடு பார்க்கிறார்கள். அந்த ஆச்சரியமும் அந்த அச்சமும் எதை குறிக்கிறது என்று சொன்னால், அவர்கள் மேல் இருந்த இயேசு மேல் இருந்த ஒரு நம்பிக்கையை குறிக்கவில்லை, மாறாக அதன் மேல் இருந்த அந்த ஒரு சந்தேகம், அதன் மேல் இருந்த ஒரு விதமான கலக்கம், புரிதல் இல்லாத ஒரு மனநிலை, குழப்பம், இதைத்தான் குறிக்கிறது. 3 ஆண்டுகள் இயேசுவோடு உறவாடி உண்டு நெருக்கமாக பழகிய அந்த சீடர்களே இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தார்கள் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஏமாத்திரோம். 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழல் என்பது கலாச்சாரத்தில் வேறுபட்ட ஒரு சூழல், பலவிதமான கோட்பாடுகளை கொண்ட ஒரு சூழல். கடவுளை பற்றியும் இயேசுவை பற்றியும் எதிர்மறையான எண்ணங்களையும் கோட்பாடுகளையும் நாம் பரவலாக பார்க்கின்ற ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்திலே நீங்களும் நானும் இயேசுவில் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது என்னை பொறுத்த அளவில் கொஞ்சம் எளிதல்ல. நான் காலையில் இந்த திருப்பலிக்கு என்னை தயார் செய்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஒருவரிடம் கேட்டேன், இயேசு மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டேன். ஏன் ஃபாதர் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டாங்க. இல்லை, நான் இன்னைக்கு ஒரு பிரசங்கம் வைக்கணும், அதனால ஒரு கேள்வி கேட்குறவங்ககிட்ட. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரே சின்ன பதில் தான், இந்த சினிமா பாணியில் அவங்க சொன்னாங்க, இயேசு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனால் இல்லை, இருக்கு ஆனால் இல்லை. இது ஏதோ அந்த நபருக்கு. அப்புறம் கொஞ்சம் நான் அதை சிந்தித்தேன், அவருக்கு மட்டும் அல்ல,
இங்கு நாம் குழுமி இருக்கிற நம் எல்லோருக்குமே இயேசுவில் மேல் நம்பிக்கை இருக்கிறது, இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் அது எந்த அளவுக்கு ஆழமானது, திடமானது, எந்த அளவுக்கு அது சக்தி உள்ளது என்பதுதான் ஒரு கேள்வி. இந்த கேள்விகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் இந்த நம்பிக்கை என்பது நம் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட ஒன்று. நம் எல்லோருடைய உள்ளத்திலும் அந்த நம்பிக்கை என்ற விதை விதைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அது இறைவன் பரிசுத்த ஆவியால் நமக்கு கொடுக்கின்ற ஒரு உன்னதமான கொடை என்பதை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்பது ஏதோ நாம் கட்டி எழுப்புகின்ற ஒன்று அல்ல, நம்முடைய சக்தியால் நாம் உருவாக்குகின்ற ஒன்று அல்ல, நம்மிடம் இருக்கின்ற திறமைகள், நம்மிடம் இருக்கின்ற ஒரு சொல்லாடல், இவைகளால் நாம் நம்பிக்கையை உருவாக்க முடியாது. காரணம், நம்பிக்கை என்பது இறைவன் பரிசுத்த ஆவியினுடைய ஆற்றலால் நம்முடைய உள்ளத்திலே விதைத்த ஒரு விதை. அந்த விதை வளர்ந்து உண்மையாகவே ஒரு செயலாக்கம் பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த நம்பிக்கையானது உண்மையிலேயே வாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த நம்பிக்கையை வளர்ப்பது நம்முடைய ஒரு கடமையாக நான் பார்க்கிறேன். கேள்விகளை நாம் கேட்கலாம், அரும் அடையாளங்களை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கலாம். ஆனால் அந்த அரும் அடையாளங்களை விட நம்மிடம் இருக்கின்ற அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையை வளர்த்து எடுப்பதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நம்பிக்கையை எப்படி வளர்த்து எடுப்பது, அதை எப்படி நாம் அடையாளம் கண்டுகொள்வது என்று பார்க்கும் பொழுது முதல் வாசகம் நமக்கு ஒரு உதவியாக இருப்பதை நான் பார்க்கிறேன். இன்று முதல் வாசகத்திலே நாம் ஸ்டீஃபன் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்திலே, முடியப்பர் என்று சொல்லுவோம் தமிழிலே. முதல்ல இப்போ ஸ்தேவான் என்று அதை சொல்லுகிறார்கள். இந்த ஸ்தேவான் எவ்வாறு கல்லால் எரியப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டார் என்ற ஒரு நிகழ்வை நாம் இன்று வாசிக்க கேட்டோம். இந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையை, அதிலும் அந்த கடைசி நேரத்திலே அவர் வாழ்ந்த அந்த ஒரு வாழ்க்கையை, அந்த விசுவாச வாழ்க்கையை நாம் கொஞ்சம் அப்படியே சிந்தித்தோமே என்றால் 3 நிலைகளில் அவருடைய விசுவாசத்தினுடைய வெளிப்பாடை நாம் பார்க்கிறோம். துவக்கத்தில் அவர் என்ன சொல்றாரு, அந்த தன்னுடைய சக யூத சகோதர சகோதரிகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய மூதாதையர்கள் எவ்வாறு இறைவாக்கினர்களையும் இறைவாக்கு உரைத்தவர்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அந்த ஒரு இறுக்கமாக அவர் இருந்தார்களோ, அதை போலவே நீங்கள் இயேசுவையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் கொண்டு வந்த வார்த்தைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார், அந்த ஒரு விசுவாசத்தினுடைய அடிப்படையிலே உண்மையை அவர்களுக்கு எடுத்து சொல்வதற்காக தயார் இருக்கிறார். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, உண்மை பக்கத்தில் அவர் இருக்கிறார். யார் ஒருவருக்கு ஆழ்ந்த விசுவாசம் இருக்கிறதோ, இறைவன் மேலும் இறைவன் அனுப்பி அந்த இயேசுவில் மேலும் நம்பிக்கை இருக்கிறதோ, அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் உண்மையின் பக்கம் இருப்பார்கள். எந்த சமயத்தில் எல்லாம் நாம் உண்மையின் பக்கம் இருக்கிறோமோ அந்த சமயத்தில் நமக்கு அந்த நம்முடைய உள்ளத்திலே விதைக்கப்பட்ட அந்த நம்பிக்கை என்ற அந்த ஒரு விதையானது துளிர் விடுகிறது என்று நாம் சொல்லலாம். உண்மையின் பக்கம் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது சில பிரச்சனைகள் வரும் பொழுது, சில குழப்பங்கள் உருவாகும் பொழுது, நமக்குள்ளே சில மனத்தாங்கல்கள் உருவாகும் பொழுது நாம் யார் பக்கம் இருக்கிறோம்? உண்மையின் பக்கம் இருக்கிறோமா? இந்த ஒரு கேள்வியை நாம் கேட்பது நல்லது. ஏனென்றால் இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிற நாம் எல்லோருமே விசுவாசத்தோடு வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு வந்திருக்கிறோம். ஆனால் அந்த விசுவாசத்தை நாம் எப்படி வெளிப்படுத்த போகிறோம்? எந்த அளவுக்கு நான் என்னுடைய குடும்பத்தில் இருந்தாலும் சரி, என்னுடைய சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, ஏன் இன்னொரு 10 நாட்களிலே நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய வாக்குகளை கொடுக்க போகிறோம். அந்த ஒரு நேரத்தில் இருந்தாலும் சரி, இந்த சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்தமான அந்த வாழ்வில் இருந்தாலும் சரி, நாம் உண்மையின் பக்கம் நிற்பதற்கு தயாராக இருக்கின்றோமா? எவ்வாறு ஸ்தேவான் நின்றாரோ அதை போல. அப்பொழுதுதான் அந்த விசுவாசம், நம்பிக்கை என்ற அந்த ஒரு விதையானது துளிர்விட்டு வளரும். இரண்டாவதாக, இந்த ஸ்தேவான் அந்த உண்மையின் பக்கம் நின்றார் என்று சொன்னேன்.
அந்த உண்மையின் பக்கம் நின்ற அந்த ஸ்தேவான் அது அடுத்த கட்டமாக அந்த உண்மைக்காக எந்த விலையையும் கொடுப்பதற்காக அவர் தயாராக இருக்கிறார். தன்னுடைய உயிரையே கொடுப்பதற்கும் அவர் தயாராக இருக்கிறார். கல்லால் எறிந்து அவர்கள் தன்னை கொல்ல போகிறார்கள் என்று தெரிந்தும் அந்த உண்மையின் பக்கம் நிற்கிறார். சில சமயங்களிலே நாமும் உண்மையை மறைத்து மறுத்து, நம்முடைய குடும்பத்தில் இருந்தாலும் சரி, நம்முடைய பங்கில் இருந்தாலும் சரி, அல்லது நாம் வாழ்கின்ற அந்த ஒரு சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, சில சமயங்கள் இந்த உண்மையை நாம் என்ன செய்கிறோம்? அப்படியே மறைத்து விடுகிறோம், மறுத்து விடுகிறோம், அப்படியே பூசி மெழுகி விடுகிறோம். இதனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், உண்மையை மறைக்கின்ற ஒவ்வொரு முறையும் நாம் கண்டிப்பாக விசுவாசத்தை வெளிப்படுத்துவதில்லை. அதற்காக நாம் ஏன் உண்மை பக்கம் நிற்பது கிடையாது. உண்மை பக்கம் நாம் நின்றாக்க பிரச்சனை வரும், நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்முடைய சகோதர சகோதரிகளை, நம்முடைய பெற்றோர்களை, நம்முடைய குழந்தைகளை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு பயத்தினால், அச்சத்தினால் நாம் அந்த உண்மையின் பக்கம் நிற்பது கிடையாது. ஆனால் ஸ்தேவான் என்ன செய்தார்? தன்னுடைய உயிரையும் கொடுத்து, அதை ஒரு விலையாக கொடுத்து தன்னுடைய நம்பிக்கையை வளர்க்கிறார். மூன்றாவதாக, அதில் மிகவும் முக்கியமான இன்னொரு வெளிப்பாடாக நான் பார்க்கிறேன், நம்பிக்கையின் வெளிப்பாடு. அவர் இறக்கின்ற அந்த ஒரு தருவாயிலே தன்னுடைய ஆன்மாவை பரிசுத்த ஆவியினுடைய அந்த ஒரு ஆற்றலால் இறைவனிடம் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிவிட்ட பிறகு முழந்தாள் படியிட்டு கைகளை விரித்து உரத்த குரலில் அவர் சொல்கிறார். என்ன சொல்றார்? ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதீர். யார் ஒருவரிடம் உண்மையான விசுவாசம் இருக்கின்றதோ, நம்பிக்கை இருக்கின்றதோ, அவர்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வார்கள். பெருந்தன்மையோடு நடந்து கொள்வார்கள். அது எல்லா சூழ்நிலைகளிலுமே பெருந்தன்மையோடு நடந்து கொள்கின்ற ஒருவரிடம் நம்பிக்கை இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளலாம். நீங்க பார்த்திருப்பீங்க, அதாவது நம்பிக்கையோடு நடக்கின்றவர்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நாம் நம்புவோம், அவர்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். காரணம், அவர்கள் தங்களை விட அந்த விசுவாசம் இல்லாதவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், பலவீனமாக இருக்கிறவர்கள், தவறு செய்கின்றவர்கள், அவர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனநிலை படைத்தவர்களாக இருப்பார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு நீங்களும் நானும் ஸ்தேவானை போல நம்முடைய உள்ளத்திலே, நாம் சிறு வயது முதல் நம்முடைய உள்ளத்திலே விதைக்கப்பட்ட அந்த நம்பிக்கை என்ற ஒரு விதையை நாம் வளர வைத்து, அதை இன்னும் ஒரு பெரிய மரமாக, ஆழமான அகலமாக விரிந்து பறந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையின் மரமாக அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், அதனுடைய வெளிப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே காட்டப்பட வேண்டும். நான் வீட்டுக்கு போன உடனே யார் பக்கம் நான் இருக்கிறேன், யார் பக்கம் நீதி இருக்கிறதோ, உண்மை இருக்கிறதோ, அவர்கள் பக்கம் நான் இருக்கின்றேனா, அல்லது எனக்கு ஏதாவது அனுகூலம் கிடைக்கும் என்பவர்கள் பக்கம் நான் இருக்கிறேனா? அதற்காக எதையும் நான் தாங்குவேன், எந்த விலையையும் நான் கொடுப்பேன். என்னுடைய கெட்ட பெயர் வந்தாலும் பரவாயில்லை, என்னை மற்றவர்கள் ஒதுக்கினாலும் பரவாயில்லை, என்னை மற்றவர்கள் வெறுத்தாலும் பரவாயில்லை என்ற அந்த ஒரு விலையை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேனா? அப்போ நான் விசுவாசத்தில் வளர்கிறேன். மூன்றாவதாக, என்னுடைய குடும்பத்தில் இருந்தாலும் சரி, நான் வாழ்கின்ற சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, என்னுடைய நண்பர்களுடைய அந்த ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நான் பெருந்தன்மையோடு மற்றவர்களுடைய பலவீனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேனோ, அவர்களை மன்னித்து அவர்களை நான் ஏற்றுக்கொள்கிறேனோ, அந்த சமயத்திலே என்னுடைய விசுவாசத்தினுடைய உச்சத்தையே நான் அடைகிறேன். இயேசு சிலுவையிலே மரித்த அந்த ஒரு சமயத்தில் அந்த 7 கடைசி வார்த்தைகள் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த 7 கடைசி வார்த்தைகளில் ஒன்று, இறைவா இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள். அது உண்மையிலேயே தந்தையின் மேல் இயேசு வைத்த அந்த விசுவாசத்தினுடைய உச்சக்கட்ட ஒரு வெளிப்பாடு. இதைத்தான் ஸ்தேவான் செய்தார். இதைத்தான் நீங்களும் நானும் செய்ய அழைக்கப்படுகிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய கிறித்துவ வாழ்க்கையில, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்பிக்கை நமக்கு வேண்டும் என்பதற்காக, அல்லது இயேசுவின் மேல் நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக அரும் அடையாளங்களை தேடி செல்ல வேண்டாம்.
மாறாக நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவே நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நம்மால் வளர்த்து கொள்ள முடியும், நம்மால் ஆழப்படுத்த முடியும். கண்டிப்பாக இறைமகன் இயேசு நம்மோடு இருப்பார், நம்முடைய நம்பிக்கையை வளர்ப்பார், அதை ஆழப்படுத்துவார், அதற்கு தேவையான சக்தியும் தடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வோம். ஆமென். நம்முடைய தேவைகளுக்காக ஆழ்ந்த நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணக தந்தையை நோக்கி நம்முடைய மன்றாட்டுக்களை எழுப்புவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று கற்பித்த இறைவா, எம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் திரு அவை தலைவர்கள் உமது இரக்கத்தை உலகிற்கு எடுத்து சொல்லும் இரக்கத்தின் பணியாளர்களாக இருக்கவும், உமது இரக்கத்தின் முகமாக இவ்வுலகில் இருக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, பல்வேறு தேவைகளோடு உம்மை நாடி வரும் மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். நம்பிக்கையோடு உம்மிடம் தங்களின் தேவைகளை எடுத்துரைக்கவும், மக்களின் மன்றாட்டுக்கள் அனைத்திற்கும் இரக்கத்துடன் செவிசாய்க்கவும், மக்கள் அனைவரும் விரும்பி தேடும் வரங்களை தந்து வாழ்வை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, எம்மை ஆளும் நாட்டு தலைவர்கள், உலக தலைவர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். எம் தலைவர்கள், அதிகார வர்க்கத்தினர், பணக்காரர்கள் போன்றோரின் சார்பாக இல்லாது ஏழைகள், துன்புறுவோர், ஒடுக்கப்பட்டோர் போன்றோரின் மீது இரக்கம் கொண்டு அவர்களின் நல்வாழ்விற்காக உழைக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, எம் சமூகத்திற்காக மன்றாடுகின்றோம். எம் சமூகத்தில் உள்ள எல்லா குடும்பங்களும் ஒரே சமூகமாக இணைந்து ஒற்றுமையோடு வாழவும், தொடக்க கால கிறிஸ்தவர்களைப் போல எங்கள் பகுதியில் வாழும் மக்கள் அனைவரின் நல்லெண்ணங்களை பெற்றவர்களாக நாங்கள் வாழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் அரசே, எம் இறைவா, எம் நாட்டு மக்கள் வரவிருக்கின்ற தேர்தலில் நல்லதொரு நாட்டு தலைவர்களை தேர்ந்தெடுக்கவும், எமது நாட்டில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவவும், மக்களின் தேவைகளை நிறைவேற்ற நல்லதொரு அரசாட்சி அமையவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, ஆழ்ந்த விசுவாசத்தோடும் அன்போடும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக சமர்ப்பிக்கின்றோம். ஆமென். தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா. தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக, அதில் என்னையும் நினைத்திடவா. தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா. இயற்கையோ அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். தந்தேன் உந்தன் கருணையுள்ளம், தினம் வந்தேன் உந்தன் மலர் பாதம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவாய், உன் பலியாய் என்னையும் மாற்றிடுவாய். தந்தேன் இறைவா.
என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமகன் திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் பெற்றோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அண்டனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலரான புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் பன்னீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை என்ற விதை நாம் ஒவ்வொருவரிலும் விதைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையின் பக்கம் நாம் இருக்கும் பொழுதும்
உண்மைக்காக நம்முடைய உயிரையே கொடுக்கின்ற அந்த ஒரு விலையை தருவதற்காகவும், எப்பொழுது பரந்த மனப்பான்மையோடு மற்றவர்களுடைய பலவீனத்தை ஏற்று அவர்களை மன்னிக்கின்றோமோ அந்த நேரத்திலும் நம்முடைய அந்த விதையானது, நம்பிக்கை என்ற விதையானது துளிர்விட்டு வளரும். அத்தகைய ஒரு விசுவாசத்தோடு வாழ இறை ஆசிரோடு செல்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.